டெக் தமிழா செய்திகளுக்கு வணக்கம். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் வந்து மோட்டோ ஜி 5Gயோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ நான் போட்டிருந்தேன். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 20,999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் இதை சொல்லலாம். புத்தம்புது ஸ்னாப்ட்ராகன் 750Gயில் இது பவர் ஆகி வருது. இந்த சிப்செட் எப்படி இருக்குது அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் கிடைக்கல ஆனால் பார்க்கல நினச்சிங்கன்னா இப்போவே அந்த வீடியோவும் பார்த்துருங்க. Fau-G பப்ஜி பேன் பண்ண பிறகு Fau-Gங்கிற ஒரு கேம் வந்து ஒரு இந்திய கம்பெனி வந்து கொண்டு வரப்படுறதாக ஒரு அறிவிக்கை விட்டுருந்தாங்க. அக்ஷய்குமார் கூட அதுக்கு வந்து ப்ரொமோட்லாம் பண்ணியிருந்தார். இப்போ இந்த Fau-G ஆப்போட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த Fau-G கேமுக்கு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு முன்னுரிமை தந்து உங்களுக்கு நீங்கள் அதை விளையாட ஆரம்பிக்கலாம், டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் அங்கே போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. நான் பண்ணிட்டேன். பார்ப்போம் இந்த கேம் எப்படி இருக்குது. அந்த பில்டப்லாம் ரொம்பவே பண்ணியிருந்தாங்க. அந்த பில்டப்புக்கு தக்கன இருக்காங்கிறது வெவ்வேறையில் நமக்கு தெரிஞ்சிடலாம். அதே நேரத்தில் இந்த பப்ஜி எப்படி மீண்டும் எப்போ வருதுன்னு பலரும் ஆர்வமாக இருக்கிறோம். நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அது அப்போ வரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நீண்டு போயிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி Fau-G வருதா, பப்ஜி மீண்டும் வருதான் பார்ப்போம். பட் Fau-Gயோட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ரியல்மி வந்து பார்த்திங்கன்னா Realme Aceங்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரப்போறாக தெரியுது. இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 875 ப்ராசஸரில் பவர் ஆகி வரக்கூடிய ஒரு உச்சகட்ட ஒரு சூப்பரான ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னு சொல்கிறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 875 தான் இனி வர அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் கொண்டு வருது. ஸோ இதில் பவர் ஆகக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இருக்க போது சொல்லியிருக்காங்க. 125 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் வரலான்னு தெரியுது. ஏஸுங்கிற இந்த சீரீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பின் கதை இருக்குது. ஓப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஏஸ் 2ங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் வந்து இந்த ஏஸோட அந்த சீரீஸை வந்து அப்படியே அவங்க ரியல்மி கொடுத்துட்டாங்க. ரியல்மி வந்து ஓப்போலேருந்து தான் வந்தது. ஸோ அதனால் வந்து அந்த ஏஸ் சீரீஸை வந்து அவங்களுக்கு தத்து கொடுத்துட்டாங்க போல். ஸோ இப்போ இந்த ஏஸ் சீரீஸில் ஒரு ரியல்மி வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்களும் ரியல்மி எவ்வளவு பேரில் தான் எவ்வளோ சீரீஸ் தான் விடுவாங்க. ஸோ ஏஸ் சீரீஸுங்கிற ஒரு புதிய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் வருது வெகு விரைவில் சொல்ல முடியாது. ஏன்னா ஜனவரி ஃபெப்ரவரி அந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். விவோ வந்து பார்த்திங்கன்னா Vivo V20 Pro வந்து டிசம்பர் 2 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து Vivo V20 மற்றும் V20 SE கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து Vivo V20 Pro வருது. ஸோ இந்த Vivo V20க்கும் V20 Proக்கும் ரொம்பவும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டு வித்தியாசம் தான் நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபிக்கு வந்து இதில் வந்து 2 கேமரா வருது V20 Proவில். V20ல் வந்து பார்த்திங்கன்னா 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து V20 Proவில் டூவல் பஞ்ச் ஹோல் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 44 மெகா பிக்சல் கூடவே ஒரு 8 மெகா பிக்சல்னு 2 செல்ஃபி கேமரா ஃப்ரண்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த சிப்செட் வந்து பார்த்திங்கன்னா இந்த Vivo V20 Proவில் ஸ்னாப்ட்ராகன் 765ல் பவர் ஆகி இது வர இருக்குது. Vivo V20ல் 720 தந்திருந்தாங்க. ஸோ இதான் வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம். மற்றபடி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இன்டர்னல்ஸ் தான். இந்த ஃபோன் Vivo V20 Proவோட விலை வந்து 29,990 ரூபா, 30,000க்கு கொண்டு வரப்போறாக தெரியுது. ஸோ Vivo V20 Pro டிசம்பர் 2 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. OnePlus நாடுக்கு போட்டியாக கொண்டு வர இருக்கிறாங்க போல். ஆனால் OnePlus நாடு வந்து பார்த்திங்கன்னா சேம் ஸ்னாப்ட்ராகன் 765ல் தான் பவராக இருந்தது. பட் Vivo V20 Proவில் கேமரா கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஸோ Vivo V20 Pro டிசம்பர் 2 வருது. நம்ம வீடியோ வருமானு கேட்டிருந்தீங்கன்னா சந்தேகம் தான். ஏன்னா வந்து இன்னும் வந்து அவங்க வந்து எனக்கு வந்து Vivo V20 Pro அனுப்பலை. லேட்டாக அனுப்புனாங்கன்னா வேண்டாம்ப்பான்னு சொல்லிடுவேன். ஸோ வந்து பார்ப்போம். சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோல்டபுள் ஃபோன்கள் ஃபோல்ட் சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஓப்போ வந்து இந்த ரோலபிள் ஃபோன் பற்றி ஒரு டெமோ போட்டிருந்தாங்க. எல்ஜியும் வந்து ஒரு ரோலபிள் ஃபோன் கொண்டு வந்துட்டுருக்காங்க. சாம்சங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலபிள் ஃபோனை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான R&Dயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடுதலாக ட்ரை ஃபோல்டிங் டிவைஸ் ஒன்றும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல். அதாவது 3ஆக மடித்து வச்சுக்கலாமா. இப்போ ஃபோன்கள்லாம் அப்படி மடித்து கர்ச்சீஃப் மாதிரி மடித்து நம்ம பாக்கெட்டில் வைக்க வேண்டியதாக இருக்கும் போல இருக்குது. இப்படி 3ஆக மடிக்கக்கூடிய ஒரு சாம்சங் ஃபோனும் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான ஒரு டீசர் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரை ஃபோல்டிங் டிவைஸ் வித்தியாசமாக இருக்கு இல்லையா. இப்படி மடக்கி வச்சுக்கலாம். அது எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ
இன்னும் சில வருஷங்கள் கழிஞ்சு இது ஒரு பாக்கெட்லேருந்து கர்ச்சீப் எடுக்கிற மாதிரி நம்ம ஸ்க்ரீனை மடக்கி உள்ளே வச்சுட்டு வெளியே எடுத்துகிட்டு பார்த்துட்டு அப்படி மடக்கி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வரும். இல்லாட்டி கட்டி பண்டான மாதிரி போட்டுக்கலாமா ஃபோன். இவ்வளோ மாற்றங்கள் வரப்போகுது போல். இன்னும் 2-3 வருஷத்தில் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் சாம்சங்கோட ஒரு புதிய கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் திரையில் பார்த்தீங்க. நோக்கியா வந்து இந்தியாவில் வெகு விரைவில் நோக்கியா லேப்டாப் கொண்டு வர போகிறதாக தெரியுது. அதுக்கான சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ வெகு விரைவில் இந்தியாவில் நீங்கள் நோக்கியா லேப்டாப்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். லேப்டாப்னு சொன்ன உடனே பலரும் வந்து சிறந்த லேப்டாப் கைடு நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், எப்படி பையிங் கைடு எப்படி வாங்கணும்னு போட்டிருந்தேன். பட் சஜஷன்ஸ் கேட்டிருந்தாங்க எந்த லேப்டாப் வாங்கலாம் அந்த மாதிரி. ஸோ வெகு விரைவில் இந்த வாரத்தில் வந்து பெஸ்ட் லேப்டாப் டு பை ஒவ்வொரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கும் நான் போடுறேன். உங்கள் யூஸுக்கு எப்படி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இந்த மாதிரி புது கம்பெனிகள் லேப்டாப்ஸ் வருவாங்க. இப்போ ஷாமி கொண்டு வந்தாங்க, ரியல்மி கூட ஒரு லேப்டாப் கொண்டு வர போகிறது தெரியுது. இப்போ ஹானர், ஹுவாவே அவங்க ஒரு லேப்டாப் இருக்குது. இப்போ நோக்கியா வர லேப்டாப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புது புது கம்பெனிகள் லேப்டாப் கொண்டு வருது. அது நம்பி வாங்கலாமா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக லேப்டாப்னு சொன்னால் நம்மளுக்கு மனசில் வருது லெனோவோ, டெல், ஹெச்பி, ஏசூஸ், ஏசர் அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான கம்பெனிகள் தான். இப்போ புது கம்பெனிகள் அந்த லேப்டாப் கொண்டு வரும்போது அதை நம்பி வாங்கலாமா? நீங்கள் வாங்குவீங்களா? காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. ஸோ இதோடு இன்றைய செய்திகள் முடிந்தது. நம்ம சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.